நம்ம விஜய் சார் அரசியல்ல ஃபுல் ஃபார்ம்ல இறங்கியிருக்கார் அப்படின்றதற்கு நேற்றைய பொதுக்கூட்டமே ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருந்துட்டு இருக்கு. தன்னுடைய அசுரத்தனமான பேச்சால ஒட்டுமொத்த ரசிகர்களையுமே கவர்ந்திருக்காரு. அந்த வகையில நேரடியாக திமுக மற்றும் பிஜேபி ஆகியவற்றை எதிர்த்து அவர் பேசியது தொண்டர்களிடம் கைத்தட்டல பெற்றிருக்கு. பொதுவாகவே அவருடைய பட விழாக்கள்ல குட்டி ஸ்டோரிக்கு ரசிகர்கள் ஏராளமானோர் இருப்பாங்க. அதே போல இந்த மேடை பேச்சுல சராமாரியாக பஞ்ச் டைலாக் மூலம் அடித்து நொறுக்கி இருக்காரு. அதிலுமே நேற்று வந்தவன் எல்லாம் முதலமைச்சர் ஆகலாம்னு கனவு காண்றானுங்க சொல்றீங்க, அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடிய தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்கறீங்க? அணைய போட்டு ஆத்த வேணா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது அப்படின்னு சரமாரியாக பஞ்சடைலாக்குமே பேசியிருக்காரு. சோ அதையும் மீறி தடுக்க நினைச்சா சாதாரணமாக இருக்கிற காத்து சூறாவளியாக மாறும், ஏன் சக்தி மிக்க புயலாக கூட மாறும் அப்படின்னு ஆவேசமாக பேசியிருக்காரு. இதனை கேட்டு தற்போது திமுக தரப்புல இருந்து பலருமே கதறிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாவேகா கட்சி பற்றியும் தளபதி விஜய் அவர்களை பற்றியுமே மோசமாக பேசியிருக்காரு. சோ அவர் பேசிய வார்த்தைகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ இதுக்கப்புறம் திமுக சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்றது அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான். சோ அடிக்கடி நிறைய பேட்டிகள் தாவேகா கட்சியை பற்றி அவதூறாக பேசுவது, சோசியல் மீடியாக்கள்ல தவறான வதந்திகளை பரப்புவது அப்படின்னு அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இதற்கெல்லாம் அசர மாதிரி தெரியல நம்ம தாவேகா. சரி, ஓகே, இந்த சம்பவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய தளபதி 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.